சினிமாஸ் கமலா தியேட்டரில் வந்து நான் ஒரு சில படங்கள் பார்த்துருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே, காதலன் படம் பார்த்து தான் நான் வந்து சினிமாக்கே வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பிரபுதேவாவோட மிகப்பெரிய ஃபேன் நான். பிரபுதேவா வந்து அந்த அளவுக்கு நான் மானசீகமாக லவ் பண்ணுற அளவுக்கு வந்து நான் வெறித்தனமான ஃபேனாக இருந்தேன். காதலன் படம் பார்த்து என்னவிலை சாங் எல்லாம். அதுக்கப்புறம் தான் சந்திரலேகா நடந்தது. ஸோ அதே கமலா சினிமாஸ்ல மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் காதலன். அதே மாதிரி தில்வாலே, துல்ஹனியா லே ஜாயேங்கே, டைட்டானிக், அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து கமலா தியேட்டர் வந்து ஒரு சென்டிமெண்டலி எமோஷ்னலி ரொம்ப கனெக்ட். என்னோட அம்மாவோட ஃபேமிலியோட நான் வந்து உட்காந்து அதே பாக்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஸ்பெஷல் ஷோ போட்டு இங்கே பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ பேர் வந்து ஒரு எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு ஒரு படம் எடுத்திருக்கேன். எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணியிருக்கேன், முயற்சி பண்ணியிருக்கேன், உண்மையாக அதான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கோஸ்டார்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஷகிலா அக்கா, அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். அவங்க வந்து வர்ற போதே வந்து அங்கே சிரிப்பு வருது. ஸோ அவங்க என்ட்ரியில் ஒரு சீன் அவங்க என்ட்ரி ஆகும் போதே சிரிப்பு வருது அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இழுத்துருக்காங்க மக்களை. அதே மாதிரி கணேஷோட காமெடி சென்ஸ் ப்ளஸ் அந்த வில்லத்தனம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ராபர்ட் அண்ட் ஐ எல்லாருமே வந்து ரொம்ப க்யூட் கப்பிளாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. நான் இதை கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். அது எல்லாருக்குமே தெரியாது நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்ட்டு. பட் அந்த ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு விதம் அது எல்லாருமே வேற மாதிரி ரசிச்சாங்க. எல்லாருமே வந்து அது எப்படின்னா சொல்லாமல் சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து இந்த ஏ படம்னா உடனே எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து காமிக்கிறதுன்றது வேற ஏ படம். இது அப்படி கிடையாது. இது நான் ஓப்பனாக எதுவுமே காட்டல, புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சஜஸ்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த சஜஸ்டிவ் விதத்தில் தான் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷன், லவ், காமெடி அண்ட் சென்டிமெண்ட், கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாங், கிளைமேக்ஸ் சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குழந்தை விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. யுகேந்திரன் லாஸ்ட் மினிட்ல கியூபுக்கு போனதுக்கு அப்புறம் தியேட்டருக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ட்ராக் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பாடியிருந்தார். ஒரு ட்ராக் வாய்ஸ் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல. ஆனால் எனக்கு வந்து எங்கேயோ அந்த மெச்சூரிட்டி, அந்த எமோஷன் வேணும்னு தோணி நான் யுகிக்கு ஃபோன் பண்ணேன். யுகேந்திரன் மலேசியா வாசுதேவன் ஓட சன் யுக்ஸ்ன்னு சொல்லி ஜோவிகா எப்பவுமே சொல்லுவாள். ஸோ கால் பண்ணோடனே அடுத்த செகண்ட் வந்தாங்க நின்று ஸ்ரீகாந்த் தேவா வந்து ரெக்கார்ட் பண்ணது. எனக்கு அது ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறாங்க. அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவராத்திரி சாங், அது வந்து கிரண் வந்து வந்தப்போ கிளாப்ஸ் வந்தது. அது மாதிரி எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்கு. எனக்கு ஐ ஹோப் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஐ ஹோப், ஏன்னா நடிகர்கள், உச்ச நடிகர்கள் இல்லாத படங்களுக்கு தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. அது வந்து ரிவ்யூஸ் வழியாகவும் மக்களோட பேச்சுவார்த்தை வழியாகவும் தான் பரவுது. பட் இன்னைக்கு அது பரவணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு படத்தை ஒரு வாட்டி வந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணங்கிறத தாண்டி மண்டைய உடைச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தது. இது எப்படி சரி பண்ணலாம்னு, அதாவது எங்கெங்க எது எடுத்தேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி எடுத்தேன், எப்படி வந்து இது பண்ணேன் அப்படின்னா, இது சீன் தேவையா? சீன் இல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ ஜோவிகா இல்லைன்னா சத்தியமா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஜோவிகா அண்ட் மை டைரக்டோரியல் இமிடியட் டீம் எல்லாமே என் ஃபேமிலி தான். கணேஷ், ஷகிலா அக்கா, ஸ்ரீமன், கிரண், எல்லாருமே, லைக் நான், ஆர்த்தி, எல்லாருமே, எவ்ரிபடி, கேமராமேன், எடிட்டர், நரேஷ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் எல்லாருமே. ஸோ ரொம்ப லாபம் நஷ்டம் தாண்டி ஆத்மாத்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் மக்கள் இதை பார்க்கணும்னு விரும்புகிறேன். ராஜா சார் வந்து இப்போ
அந்த சாங்குக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி என்ன மேடம்? இப்பதான் வாங்கினீங்களா? இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்தது. நேர்ல போய் பார்த்து நான் வந்து பிளெஸிங் வாங்கினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னாரு. அதுதான் நான் வந்து பேட்டியெல்லாம் எடுக்கும்போது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி. கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து நான் அவரோட வீட்டுல வந்து லிட்டரலா வளர்ந்துருக்கேன். ஏன்னா சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னா தப்பாயிடும், வேண்டாம். என்ன காரணம் மேடம்? இல்லைங்க, நம்ம சோனி மியூசிக்ல வந்து சரிங்களா? சோனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்ல வந்து இப்போ வந்து ஒரு பிராண்ட், ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம ஒரு வீடு வாங்குறோம். அந்த வீடோட பிராண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த வீடோட பிராண்ட் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி, இப்போ நான் வந்து பிரஸ்டீஜில் இருக்கேன். பிரஸ்டீஜில் நான் வந்து வீடு வாங்குறேன்னா அங்கே நம்ம நம்பி கையெழுத்து போட்டு பணம் கொடுத்து பத்திரம் வாங்குறோம் இல்லையா? அப்போ வந்து அந்த பிரஸ்டீஜே கிடையாது, இது வந்து என்னோட பூமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நடுவில் கேஸ் போட்டாங்கன்னா பிரஸ்டீஜ் மேலே தாங்க கேஸ் போடணும். அப்போ சோனி மியூசிக் வந்து நானுன்னு இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லி சில படங்களுக்கு, அந்த என்ன படம் அது குணா சாங் வந்தது மலையாளம், மஞ்சுமெல் பாய்ஸ், அது மேல கூட கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி பல படங்கள் மேல போடுறாங்க. ஆனா நான் அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனா வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை, நான் கொடுத்துருவேன். நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவம்மா கையில் வாங்கி போய் நகை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒரு மருமகளாக போக வேண்டியவங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நான் வெளியில் இதை பற்றி பேசல. ஆனால் இது தப்புங்க, இது தேவையே இல்லை. நான் நேரில் போய் பார்த்து அவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி என் பொண்ணு அவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். அவருக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். எனக்கு அந்த குடும்பத்துல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். பவதா வந்து எனக்கு உடன்பிறவா, ஒரு ஒரு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்வா. என்ன எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ஃபேமிலியில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பத்தி நான் பேசுனது கிடையாது. ஏங்க, என் சொந்த அப்பனையே நான் சந்திச்சிட்டேன் கோர்ட்டு கேஸுன்னு. ஸோ எனக்கு நான் வந்து கரெக்டா பணிவா தான் போனேன். அவரை வந்து நான் தெய்வமா தான் மதிக்கிறேன், சத்தியமா சொல்றேன். அந்த குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்தது. அப்ப கூட அந்த பையன் என்ன கேட்டான், நீ என்ன லவ் பண்றியா இல்ல வந்து எங்க அப்பாவை லவ் பண்றியான்னு. சத்தியமா உங்க அப்பாவை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். இதெல்லாம் நடந்தது. நான் வந்து இத்தனை வருஷம் நான் யாராவது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது நான் பேசாம இருந்திருக்கேன். அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. நான் இவ்வளோ தூரம் நான் பொறுமையா போனேன். இந்த படம் நான் எடுத்தது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்யாணம்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு குடும்பம்னா இப்படிதான் விட்டு கொடுக்கணும், சில விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இவ்வளவு தூரம் போய் கேட்டதுக்கு அப்புறம் கூட காசுக்காக வந்து ஒருத்தவங்களை வந்து இது பண்றாங்கன்னா எனக்கு தெரியலைங்க, மனசே உடையுது நிஜமா. என்னன்னு தெரியலங்க. அது லீகலா வந்து லாயர்ஸ் லீகலா அவர் கோர்ட்டுக்கே போயிட்டாரா? ஸோ லீகலா தான் சந்திக்கணும். சோனி மியூசிக் வந்து இதுல இன்டர்ஃபியர் ஆகும். ஏன்னா ஒரு படத்துக்கும் வந்து சோனி மியூசிக் வந்து பாட்டை விற்கிறாங்க. ஆனா அந்த பாட்டை விற்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையாங்கிறது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? கரெக்டா? இப்போ நம்ம ஒரு ஃபிளாட் விற்கிறோம் அப்படின்னா அந்த ஃபிளாட்டை விற்கும் போது நமக்கு தெரியணும் நம்மளோட லேண்டு தான், அது நம்மளோட இதுதான், அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்ப நீங்க தான் நடுவில் வரணும். சும்மா வந்து ப்ரொடியூசர் மேலேயே கேஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணா இது என்ன அர்த்தம்? நாங்க என்ன வந்து திருட்டுத்தனமா வந்து பாட்டு போடுறோம்? கிடையாது. சோனி மியூசிக் அக்ரிமெண்ட் இருக்கு, காசு கொடுத்ததுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்கு, எல்லாமே லீகலா தான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இவங்க கேஸ் போடுறாங்க அப்படின்னா எந்த எண்ணத்துல போடுறாங்க, எந்த உரிமையில போடுறாங்கன்னு தெரியல. அப்போ சோனி மியூசிக் உள்ள வரணும். இதுக்கு அவரும் பதில் சொல்லணும். இது வந்து நான் ஓப்பனா பேசிட்டேன். இப்போ அவரை ஓப்பனா பேச சொல்லுங்க, அவரை ஓப்பனா பேச சொல்லுங்க. நான் அவரை கேட்கிறேன், நீங்க நேர்மையா நீங்க தான் அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர்னா
நீங்க கேஸ் மட்டும் உங்களோட லீகல் இதை வச்சு போடாதீங்கப்பா. நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க வந்து மைக்க பிடிச்சு பேசுங்க, என்ன மாதிரி பேசுங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், கடவுளா கும்பிடுறேன். உங்களை மாதிரி ஒரு மியூசிஷியன், இசைக்கு கடவுள் யாருமே கிடையாது. நான் உங்க குடும்பத்துல ஒருத்தி, உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ நீங்க என் மேலேயே கேஸ் போடுறீங்க. நான் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நான் பர்மிஷன் கேட்டேன், என் மேலே கேஸ் போடுறீங்க. பவதா இருந்திருந்தா இதுவும் தான், இதே தானே பண்ணிருப்பீங்க. இதுக்கு மேல பேச்சு இல்லப்பா. நீங்க நேர்ல வந்து நீங்க மைக் பிடிச்சு நீங்க பேசுங்கப்பா. நீங்க மைக்க பிடிச்சு பேசுங்க. நீங்க சொல்லுங்க ஏன் கேஸ் போட்டீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இந்த பாட்டு மேலன்னு. லீகல்னா லீகலா இருக்கணும். இல்ல கூப்பிட்டு என்ன திட்டிருக்கலாம். நான் வந்து உங்ககிட்ட உரிமையா கேட்டேன்ல, அப்ப திட்டிருக்க வேண்டியதானே என்ன. இப்போ கேஸ் மட்டும் போடுறீங்க, எப்படி எனக்கு ஒன்றும் புரியலங்க.